சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பரான பேச்சுலர் சிக்கன் எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு வீடியோல போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இதை எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்த்துடலாம். சிம்பிளான முறையில் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோங்க. கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நமக்கு பாதி அளவு வெந்துருச்சு சிக்கனு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. நமக்கு சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நமக்கு சூப்பரான சிம்பிள் முறையில் பேச்சுலர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். நமக்கு சூப்பரான பேச்சுலர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வெல்கம் டு கண்ட்ரி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். காட் பிளஸ் யூ. பாய்.